ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் நல்லாயிருக்கும், விளையாண்டு பாருங்க. இந்த கேம் பேர் மேட் அவுட் 2. அதான் ஸ்டார்டிங்லேயே வருதுல்ல. ஓகே ஓகே என்ன ஃப்ரெண்ட்ஸ், லோட் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னொரு லோடு வருது பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வந்துருச்சு. ஓகே வந்துருச்சு. ஓகே ப்ளே கொடுப்போம். சிங்கிள் பிளேயராக விளையாடுவோம். சிங்கிள் பிளேயரே ஓகே தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு கார் இருக்கும்ல, ஒரு ஸ்டண்ட் கார் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது காணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சரி இந்த காரை எடுப்போம் வாங்க. வாங்க நம்ம பட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த டவருக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸ். திருப்பணுமா? வாங்க திருப்புவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோவாக போகுது காரு. ஃபுல் ஸ்பீடில் போகுதுன்னு நினச்சா ஃபுல் ஸ்பீடில் போல. படி கார் ஓட்டுறதுலாம் கஷ்டம்தான் போல இருக்குது. கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இருங்க மாத்துறேன். நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் வைக்காதீங்க, பேலன்ஸ்லேயும் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டியில் வைங்க. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் அதில் ஷேடோஸு அது ஆன் பண்ணி ஹையில் வச்சுக்கிங்க. அது மாதிரி கிராஃபிக்ஸு நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்புல வச்சுக்கலாம். ஷேடோ வேணான்னா ஆஃப் கொடுத்துடலாம். சரி வாங்க நம்ம போவோம். எப்படி ரோட்டில் போகாம அந்த ஏரோ ஃபாலோ பண்ணியே போகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். ஆனால் நான் பர்ஃபெக்டாக ஓட்டல. என்ன பண்ணுறது? என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? என்ன பண்ணுறது? ஏய் போலீஸ்! ஐயே இடிச்சிட்டோமே, துரத்திட்டு வருவானே, ஒரு ஸ்டார் போட்டானே. போய் மன்னிப்பு கேட்டுருவோமா? வார்னிங். ஒரு ஸ்டார் இருந்தால் இந்த கேமில் போய் வார்னிங்கு இல்லைனா ப்ரிஸானு இல்லைனா பிரைப் 1000 காயின்ஸ் அப்படின்னு கேட்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க இந்த காரை சுடலாம். கார் இல்லை, காரில் உள்ளார இருக்கணும். ஒரு தடவை ஏற்கனவே ஒரு தடவை போலீஸ் ஸ்டார் இருந்தது. இப்போ இன்னொரு போலீஸ் ஸ்டார் வராமல் திரும்பி ஃபஸ்ட்டு உள்ள போலீஸ் ஸ்டார்லேயே இருக்குது. என்ன இது என்ன? ஓகே போவோம். ஆக்சுவலாக எனக்கு காரில் போகும்போது கீழே கீழே இறக்குவாங்களே, அப்போ நல்லா ஸ்மூத்தாக ஸ்வைன்னு போகும் காரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, கொரடு முரடாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. அது அப்படி தான். நான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேரிகேட்டே கீழே வந்துருச்சே, காற்று மேலே ஏறி போகிறான் போல இருக்குது. ஓகே வாங்க நம்ம லிஃப்டில் போவோம். டாப் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம அந்த ரேம்பில் போவோம். ஏன் தான் இங்கே ரேம்ப் வச்சுருக்கானோன்னு தெரில. கார் போகிற மாதிரி ஒரு லிஃப்ட் வச்சுட்டு இங்கே ஒரு ரேம்ப் வச்சுருந்தா கூட பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சுப்பா. இப்போ என்ன பண்ணுறது? வாங்க போகலாம். ஓடிப்போ. வாங்க நம்ம சத்யாவுக்கு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ்கார் வருது. போலீஸ்கார் நில்லுங்க.
டிசும் ஐயா டிசும் 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 அவ்வளோதே. இந்தா டிசும் 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 டிசும். எப்படி செம்மல்ல? ஏன் ரெண்டாவது வந்தவனா நான் வந்து ஹெட்ஷாட்டில் போட்டு தள்ளினா எப்படி போட்டு தள்ளினேன்னு தெரில. அந்தாண்டப்போ என்னது ஓகே போடி ஜஸ்ட் மிஸ்டு. வாங்க போவோம். என்னாச்சு நம்ம பட்டு போய்கிட்டு இருக்கோம். போலீஸே அம்மா இடிச்சிட்டோம். போலீஸே போவோம் போவோம் போவோம். வெற்றியை நோக்கி போவோம். வெற்றினா இல்ல லொக்கேஷன் சாரி. போலீஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் 2 ஸ்டார் வந்துச்சு. இப்போதான் நானே 2 ஸ்டார் வரதை கவனிச்சிருக்கேன். இங்கே போயிட்டாங்களா? நான் பேசுகிறதெல்லாம் கேள்வி போடி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கூட பரவாயில்ல. இப்போ வந்து ஜஸ்ட்டு மிஸ்ட்டு தான் செம்மையாக இருந்தது. வாங்க ஒரு மேப்பில் இந்த சூர்கேஸ் மாதிரி இருக்கும்ல, சி பையா என்னன்னு தெரியலையே. வாங்க வாங்க போவோம். சி போவோன்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு மேப்பில் குச்சிப்பேன் எந்த இடத்துக்கு போகிறோன்னு. ஓகே குடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். திருப்புறதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்களா மரத்தில் போயிடுச்சிட்டேன். மரம் என்னமோ செடி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஸ்டெம்மு ஸ்டெம்மு செடியில் தான் இருக்கும் கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரம் இந்நேரம் உடஞ்சிருக்கணும்ல, மெலிசாக இருக்குல்ல அந்த இது. அது ப்ரௌன் கலரில் மெலிசாக இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்கன்னு மறந்துட்டேன். பிளான்ட்டுக்கு வந்து அது வந்து ஸ்டெம்முன்னு சொல்லுவாங்க. மரத்துக்கும் அதுதான் சொல்லுவாங்களா தெரில. இது வேறு மேலே 2 டாஸ்க்ஸ் அப்படின்ட்டு. இப்போ வாங்க எப்போதான் போவோம். இப்போ வாங்க 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 போவோம் போவோம். ஐயா எப்போடி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. சூப்பர்ல ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா ஏன்டாலே போங்கடா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டோம் இன்னொரு லொக்கேஷன், மேஜர் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். வாங்க ஃபஸ்ட்டு இங்கே போவோம். சரி வாங்க கண் எடுப்போம். இங்கே எதுலாம் சொல்லணுமே. ஐயா சுற்றத்துக்குள்ளே போலீஸ் வந்துச்சு. சுட்டோம்னா இல்லையா அது கூட எனக்கு தெரியல பாருங்களா. வாங்க வாங்க போவோம். போலீஸ்கிட்ட எப்படி தான் தப்பிச்சு போகிறதோ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக தான் இருக்கும் போல் போலீஸ்கிட்ட தப்பிச்சு போகிறது. அவ்வளோதான். இப்போ வந்து வாங்க வேறு கன்று எடுப்போம். அந்த கன்று சரியாக வரல. ஓகே வாங்க மெடிக்கெட் எடுத்துப்போம். ஃப்ரீ ஃபயரில் வர மாதிரி அவ்வளோதான் கன்று வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாடி ஜஸ்ட் மிஸ்டு. ஓகே வாங்க கார் எடுத்துட்டு போகலாம். இல்லையா நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஞ்சிச்சதில் பார்த்தீங்கள வேனே அப்படியே தூக்குது. வந்து இடிச்சா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போலீஸ் அந்த போ அவ்வளோதான். எப்படி
செம்ம இல்லை. சி இந்த பக்கம்ல லொக்கேஷன் இருக்கு. நம்ம பாட்டு நேராக போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த ரேம்ப்ல ஏறும் வாங்க. ரேம்ப் வண்டின்னு சொல்லுவாங்க போல. அதை கார் ஏத்துற இது போல. சி காரை ஏத்துற வண்டி போல. ஓகே வாங்க போவோம். கிளைமேட் சேஞ்ச் வந்து பொறுமையாலாம் ஆகாது இந்த கேமில். அப்படியே திடுக்குன்னு அப்படியே மாறிடும். இப்போ ஈவினிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, திடுக்குன்னு நைட்டில் மாறிடும். போ வந்தாண்ட போ வருங்க. ஒன்னதான் இடிச்சிட்டோம்ல போலீஸையே. அதுவும் என்ன பிளாக் கலர் சட்டை போட்ட போலீஸு. நிறைய பேருக்கு இந்த கேம் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானே கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சேன். நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னே எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட்டு முன்னாடி இந்த கேம் ஏற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வீடியோ போடுறேன். இது என் ஃபஸ்ட்டு வீடியோ. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்கு திறந்துருக்கு. பேங்க்கு தானே அது? சிட்டி சிட்டினே மேலே எழுதி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க 3 ஸ்டார் இருந்துச்சு. இது என்ன லிஃப்ட்டும் பண்ணியிருக்கு. ஐயா லிஃப்ட் இல்லை போல இருக்கு. அது எதுக்குன்னே தெரில. லிஃப்ட் மாதிரி இருந்தது. அங்கே ஒரு டவருக்கு போனோம்ல, அங்கே ஒரு லிஃப்ட் இருந்ததுல ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இந்த மாதிரி இருந்தது. என்ன பண்ணுறது, அது லிஃப்ட் இல்லை போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கீழே போவோம். இந்த கேமில் கதவுலாம் திறக்கிற மாதிரி ஃபியூச்சரே கொடுக்கல. இந்த கேமில் வந்து மல்டி பிளேயரும் இருக்குது, சிங்கிள் பிளேயரும் இருக்குது. மல்டி பிளேயர் வந்து விளையாண்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை அழைச்சிட்டு நீங்கள் பட்டு ஜாலியாக அப்படியே ஃப்ரீ ரூமில் போயிட்டு இருக்க வேண்டியதான். ஃப்ரீ ரூமில் எல்லோரையும் அப்படியே கண்ணு வச்சு சுட்டுட்டு ரோல் ப்ளே போனீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ரூம் போங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோல் ப்ளே போகாதீங்க. ரோல் ப்ளே வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்காது. அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் எப்படி சொல்கிறேன் போலீஸை, அது மாதிரி நீங்கள் வந்து சுட்டுக்கிட்டே இருக்கலாம். அன்லிமிட்டட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க. போலீஸ் வந்துச்சு. போலீஸ் கார் எடுத்துகிட்டு நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ் இது கவனிச்சிங்களா? இது வந்து போலீஸ் கார். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி போலீஸை கூப்பிடுவோம்? போலீஸ் கார் அப்படின்னு தானே கூப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி இருக்குல்ல. போலீஸ் கார் போலீஸ் கார் போலீஸ் கார் போலீஸ் கார் என்னை விட்டுருங்க. இங்கே பாருங்க ஸ்கிட்டெல்லாம் அடிக்குது போலீஸ்கார் வண்டி. பாருங்க ஆப்போசிட்லாம் வரான் போலீஸு. ஓகே வாங்க போவோம் போவோம். போய்கிட்டே இருக்கோம் போய்கிட்டே இருக்கோம் போய்கிட்டே இருக்கோம். என்ன இது போய்கிட்டே இருக்கோம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் கவனிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போலீஸ்கார் இப்போ பறந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த வண்டி அதை விட டேமேஜாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி அது பறந்து போச்சு? அங்கே பாருங்க ட்ரக்கா பாருங்க, ட்ரக்கும் தானே பறந்து போகுது. செம்ம. இந்த கேமில் அவ்வளோ ஃபிசிக்ஸா, வண்டி ஃபிசிக்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன நினச்சேன்னு தெரியுமா, அந்த டனல் இப்படி போயிட்டு அப்படியே அந்த டனலில் இப்படி வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். இருங்க நான் திரும்பி போகிறேன். நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க நான் செஞ்சே காட்டுறேன். வாங்க வாங்க போகலாம் போகலாம். இப்போ போலீஸ்கார் வரும்னு நான் நினைக்கிறேன். போலீஸ்கார் போலீஸ்கார் பார்த்தீங்களா வந்தது. இப்போ போலீஸ் காரே வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் ஏறி கட்டுறேன் பாருங்க. நான் அப்போ தான் நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியும்.
அப்படி போயிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்து அப்படியே சுற்றிட்டு வந்துடணும். இப்போ நான் கீழே வந்துடுவேன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் கீழே வந்துடுவேன். எப்படி கரெக்டாக சொன்னேன் பார்த்தீங்களா? எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நான் கரெக்டாக சொன்னேன்? ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி கரெக்டாக சொன்னேன்னு. சரி வாங்க 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 மலை மேலே ஏறுவோம். மலை மேலே ஏறுறேன்னு சொல்லிட்டு மலையில் இருக்கிற அந்த ஆஃப் ரோடு மேலே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன்று கவனிச்சிங்களா? இந்த கேமில் ஆஃப் ரோடும் செம்மையாக தான் இருக்குது. ஆஃப் ரோடும் நம்ம அப்படியே ஸ்கிட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம பட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படியே இப்போ நம்ம வேகமாக போய் ஒரு செவத்தில் இந்த கேமில் வந்து செவத்தில் போய் முட்டணும்னு வச்சுங்களேன். இது வந்து செம்மையாக இங்கே பாருங்க. இப்போ பார்த்தீங்களா கதவு எப்படி தனியாக போட்டுட்டு இருந்ததுன்னு. வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முடிஞ்சிச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க முடிச்சுக்கலாமா? வாங்க முடிச்சுக்கலாம். பாய் பாய்.